ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாங் வீடியோ போட்டு. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு vlog ரொம்பவும் கண்டினியூஸாக ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் எடுத்திருந்தேன். இருக்கிற வீட்டு வேலைகளே வந்து பார்க்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுத்துக்கிட்டே நம்ம வீட்டு வேலையை பார்க்கணும் அப்படின்றது ரொம்பவும் லேட் ஆகும், ரொம்பவும் டைம் எடுக்கும். சில நாள் பார்த்தீங்கன்னா ஒன் டே vlog அப்படின்ற மாதிரி ஆகிடும். அது ஒரு நாள் பூரா வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணுற மாதிரி ஆகிடும். அதில் உள்ள நம்ம வந்து 15 நிமிஷம் ஒரு 20 நிமிஷத்துலேயே நம்ம வந்து vlog வந்து முடிச்சிடுறோம். ஆனால் அதில் உள்ள கஷ்டம் நஷ்டம் வீடியோ எடிட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிரமம், அவ்வளோ ஒரு கஷ்டம். அது வந்து நம்ம பார்க்குறவங்க வந்துட்டு தெரியாது. ஒரு படம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா எடிட் பண்ணி தான் போடுவாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான மியூசிக்கு அது இதுன்ட்டு போட்டு தான் வந்து படமே எடுப்பாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது, இப்போ இந்த யூடியூப்பில் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சரியான வியூஸும் போகலை. அதனாலே பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போச்சு. யூடியூப்பில் நம்ம வீடியோ போடணுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு எனக்கு. அப்படி இருந்தாலும் விடாமுயற்சியாக நம்ம தொடர்ந்து பண்ணுவோமே அப்படின்னு தான் திரும்பவும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 மாதம் இல்லை, ஒரு 3 மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சு. நான் சரியான வீடியோவே போடல. லாங் வீடியோ சுத்தமாக வந்திருக்காது. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட வியூஸ் வந்து கம்மியாயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. வீடியோ போடல அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா ரெகுலராக வீடியோ வந்தால் தான் அவங்களும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்ப்பாங்க. நமக்கு வந்துட்டு வியூஸ் வந்துட்டு போகலையே அப்படின்றதுனால மட்டும்தான் சரி வீடியோ போடலாமா, இல்லை 1 மாதத்துக்கு ஒரு தடவை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்துட்டு வியூஸும் வராது, சப்ஸ்கிரைபரும் ஏறாது. நமக்கு வந்து கண்டினியூஸாக போடலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் நான் போட்டுகிட்டே இருந்தேன். இப்போ வளவலன்ட்டு எதுவும் பேசாமல் நம்ம வந்து vlog-ஐ வந்து கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறேன். இது வந்து ஈவினிங் வந்து செய்யலான்னு நினச்சேன். அதாவது நேற்று ஈவினிங் செய்யலான்ட்டு நான் மத்தியானமே ஊற வச்சுருந்தேன். வாழைப்பூ வடை ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாமே சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கி வச்சேன். அது பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்து நான் வாங்கிட்டு வரல. அது வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து தனியாகவே பிரித்து வச்சுருந்தாங்க. அந்த வாழைப்பூ தனியாக வச்சுருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து தான் நான் சரி வாழைப்பூ வடை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு சின்ன வேலை வந்துட்டதுனால என்னால் ஈவினிங் வந்து பண்ண முடியல. அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து தூக்கி வச்சுட்டு மறுநாள் காலையில் பசங்க ஸ்கூலுக்கு போகிறப்போ நான் பண்ணி கொடுத்தேன். பரவாயில்ல, எண்ணெயும் குடிக்கல, நல்லா தான் வந்திருந்தது. நான் என்னவோ ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பரவாயில்ல, நல்லாவே வந்தது வாழைப்பூ வடை. அப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்து உடஞ்சிட்டதுனால தனித்தனியாக வந்து பாக்ஸில் கட்டிகிட்டு இருந்தேன். இதோட நம்மளோட வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது அப்படின்ற மாதிரி. என் கிச்சனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அலங்கோலமாக இருந்தது. எல்லாம் 3 பேரையும் அமுச்சு விட்டதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ளே போகணுமா அப்படின்னு இருந்தது. ஏன்னா நம்ம போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா இதை ஈவினிங் வரைக்கும் அப்படியே போட்டோம் அப்படின்னா எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஒரு வேலையும் ஓடாது. அதனால் இப்போவே எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிடலாமே சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இதை அப்படியே போட்டபடி அப்படியே உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போல்லாம் வர கிச்சனை க்ளீன் பண்ணவே முடியறதில்ல. ஏன்னா வேலை ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது. வீட்டு வேலைக்கு கூட போயிட்டு வந்துடலாம் போல், வெளியில் வேலைக்கு கூட போயிட்டு வந்துடலாம் போல். ஆனால் அந்த வீட்டு வேலை மட்டும் செய்யவே முடியல. கொஞ்சம் சோம்பேறிப்பட்டு உட்காந்தோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எந்திரிக்கணுமா அப்படின்னு தோணுது. திரும்ப போயிட்டு படுத்துடலாமா அப்படின்னு தான் தோணுதே தவிர, ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் கட்டினதுக்கப்புறம் வேலை செய்கிறதுக்கே சுத்தமாக இப்போ வர ரொம்பவும் டயர்டாகுது. அதுக்கும் மீறி நம்ம வந்துட்டு அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம தானே போயிட்டு செய்யணும் அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு மனசு தேத்திக்கிட்டு போயிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து கிச்சனை வந்துட்டு டீப் க்ளீனிங் தான் பண்ண போகிறேன். ஏன்னா வாங்கிட்டு வந்த ஜாமான் எல்லாத்தையுமே கொட்டி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணாடி பாட்டில்லாம் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். அதை எல்லாத்தையுமே வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை காய வச்சு எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதாவது இந்த துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே வந்து பாட்டிலில் போட்டு வைக்கணும். அப்படி இல்லைன்னா காலையில் எல்லாத்தையும் பிரித்து கொட்டுற மாதிரியே இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னென்னா, இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம எண்ணெய் வைக்கிறோம்ல, இந்த வடை சுட்ட எண்ணெய், அப்புறம் வந்து இந்த அப்பளம் பொரிக்கிற எண்ணெய், இதை எல்லாத்தையும் சூடு ஆறுனதுக்கப்புறமா அப்படியே எடுத்து வச்சுருவோமே தவிர அதை வந்து மெனக்கிட்டு பாட்டிலில் ஊற்றி வைக்க மாட்டோம். நானுமே அப்படி தான் எடுத்து வச்சுருவேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏதாவது கோஸோ ஏதாவது காய் ஏதாவது வதக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த கடாயை தேடுவோம். அப்போன்னு பார்த்து இது நிறைய எண்ணெய் இருக்கும். அப்போ டென்ஷன் ஆகும் காலையிலேயே. அதனால் அப்போவே வந்து வடை சுட்டோம் அப்படின்னா அதை வேறு பாட்டிலுக்கு மாற்றி வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கவுண்டர் டாப் மேலே எண்ணெய் பிசுக்காக இருக்கும். நம்ம சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இப்போ கழுவிட்டுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் நல்லா சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அது பஞ்சு வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா துணி வச்சு நல்லா தொடச்சிருங்க. ஒரு ஈர துணி வச்சு நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா தொடச்சிட்டிங்க அப்படின்னாலே பளிச்சுன்னு ஆகிடும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி போட்டு கழுவிக்கிட்டு வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்பவும் டைம் எடுக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த டிப்ஸையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாம் எல்லாத்தையுமே
எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த எண்ணெய் ஜக்கு எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சதுக்கப்புறமா மெயினான ஒன்று என்னென்னா அந்த பாத்திரம் தேய்க்கிறது தான். அது எல்லாத்தையும் கழுவுனா தான் ஏதோ கிச்சனே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சுத்தமாக நீட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் கையோடு வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு அந்த ஷிங்கே வந்து நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு கிச்சன் உள்ளே போன உடனே எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். இப்போ என்னவோ கிச்சனை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு தடவை சமைச்சாலே போதும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கிச்சனே நாஸ்தி ஆகிடும். டெய்லியுமே கிச்சனை வந்து டீப் க்ளீனிங் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது தான். டெய்லினா இந்த தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டு அப்படிலாம் கழுவ தேவையில்லை. அப்பப்போ வந்து ஏதாவது ஒன்று சிந்திச்சுன்னா அப்போவே தொடச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் போட்டு சுரண்டிக்கிட்டு அதை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அப்புறம் மீஷோலேருந்து 6 கண்ணாடி பாட்டில் வாங்கியிருந்தேன். இது வாங்குறதுக்கே கொஞ்சம் பயம்தான் எனக்கு. கண்ணாடி பாட்டில்லாம் நம்ம கைக்கு வந்துட்டு செட் ஆகாதே, ஏதாவது வலிக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? பிளாஸ்டிக் பாட்டில்னால் அப்படியே எடுப்போம், சாதாரணமாக திறப்போம். ஆனால் அந்த கண்ணாடி பாட்டில் அப்படின்னாலே அதை எடுக்கும் போதே கொஞ்சம் கையெல்லாம் நடுங்கிற மாதிரி தான் இருக்கும். எப்போ உடையுமோன்ட்டு அது வந்து நம்ம அப்படி நினச்சாலே அது உடஞ்சிரும் தான். ஆனால் அதெல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நான் அதனால் வந்து கண்ணாடி பாட்டில்லாம் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதனால் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு 6 பாட்டில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மீஷோவில் வாங்கினதுக்கும் அப்புறம் டிமார்ட்டில் வாங்கினதுக்கும் அதே சைஸ் தான். ஆனால் மீஷோவில் வாங்கினது வந்து கொஞ்சம் கருப்படிச்சு போயிட்டு ஒரு மாதிரியாகவே இருந்தது அந்த பாட்டில் எல்லாம். ஆனால் டிமார்ட்டில் வாங்கின அந்த பாட்டில் எல்லாம் நல்லா ஒயிட் கலரில் வெள்ளையாக பளிச்சுன்னு இருந்தது. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு தெரியல. மீஷோலேருந்து நான் நிறைய பொருள் வாங்கியிருக்கிறேன். அமேசானில் விட மீஷோவில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது அப்படின்றதுனால தான் நிறைய பேர் வாங்குவாங்க. நானுமே அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் எந்த பொருளுமே எனக்கு வந்து டேமேஜ் ஆனதோ இல்லை. இப்போ வரைக்கும் நல்லாவே இருக்குது. இந்த கண்ணாடி பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக வந்தது. இவ்வளோ நாளாக வச்சுருந்தேன். நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. 2-3 மாதம் ஆகிடுச்சு. நான் பிரிக்கவே இல்லை. அது ஏன் பிரிக்கலை அப்படின்ட்டு எனக்கும் வந்துட்டு தெரியல. எங்கே வைக்கிறது? அதை பிரிக்கிறதுக்கே கொஞ்சம் மனசே இல்லை. ஏன்னா கண்ணாடி பாட்டில் வெளியில் எடுத்தாலே உடஞ்சிருமே அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் அது யூஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கும் பிடிக்குது. பிளாஸ்டிக் பாட்டில்லாம் இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கம்மி பண்ணிட்டு வரேன். அப்புறம் மீஷோவிலேருந்து இந்த கோலம் போடுறதுக்குன்ட்டு இந்த குத்து விளக்கு மாதிரி, அப்புறம் ரங்கோலி டிசைன், அப்புறம் இந்த கிருஷ்ணர் பாதம், லக்ஷ்மி பாதம்ன்ட்டு இதெல்லாம் வாங்கியிருந்தேன். சரி, நமக்கு இந்த ஃபங்க்ஷன் டைம்லாம், இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிக் தான் இது. 10 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இது வாங்கினவுடனே எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பெருசாலாம் இருக்குது. அதுவும் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா கோலம் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஃபெஸ்டிவல்லாம் பார்த்தீங்கன்னா மெனக்கிட்டு நம்ம கோலம் போட்டுக்கிட்டு கலர் கொடுத்துக்கிட்டு இருப்போம் இல்லையா? அப்போ வந்து இந்த வேலைக்கு போகிற உமன்ஸுக்குலாம் இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் அப்படின்றதுனால தான் இது வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த கண்ணாடி வளையல் எங்கே பார்த்தாலும் வாங்கணும் போல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு விதமான அந்த கலராக இருந்தது. இதை பார்த்த உடனே எனக்கு ஆசையாக வந்தது. எந்த சாரீக்கும் எந்த சுடிதாருக்குமே போட்டுக்கலாம். அதனால் வந்து வளையல் பார்த்த உடனே நான் வந்து வாங்கிட்டேன். அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் கைக்கு வந்துட்டு செட் ஆகலை. அது என்னன்னு தெரியல. கொஞ்சம் சின்னதாக போட்டேனா என்னன்னு தெரியல. கைக்கு வந்துட்டு செட் ஆகலை. இந்த கண்ணாடி பாட்டில், செராமிக்கு இதெல்லாமே யூஸ் பண்ணுறதுலேருந்தே வந்து பிளாஸ்டிக்னால் எப்படின்னா அதை கழுவிட்டு தொப்புன்னு போடுவோம். அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உடையவும் உடையாது. ஆனால் அந்த கண்ணாடி பாட்டிலும் இந்த செராமிக்கும் வாங்கினதுலேருந்தே நான் வந்து பொறுமையாக கழுவி பொறுமையாக தான் வச்சிட்ருக்கிறேன். சில டைம் பார்த்திங்கன்னா சோப்பு வலிக்கு அதுவே ஷிங்கில் விழுந்துருக்குது. ஒரு 2 டைம் விழுந்துருக்குது. அப்போவே மனசெல்லாம் பதறும். ஆனால் பரவாயில்ல, உடையலை. எப்போல்லாம் வந்து உடைய போதோ அப்படின்னு தெரியல. பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு நம்மளால் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் அப்படியே பழகிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் அதுக்கு உண்டான தைரியம் வந்துரும்னு நினைக்கிறேன் கண்ணாடி பாட்டிலை யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அதில் பொருளெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது ஒரு தனி அழகு தான். இந்த பிளாஸ்டிக்கை விட கண்ணாடி பாட்டிலை வச்சு பார்க்குறது ஒரு அழகு தான். அதனாலவே வந்து வாங்கிட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்து இதெல்லாம் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் கழுவுனது மட்டும் இல்லாமல் இது சேஃபாக வச்சு அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே தொடச்சி காய வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஏன்னா அன்றைக்கின்னு பார்த்து வெயிலே சுத்தமாக இல்லை. அதனால் ஃபேனை போட்டு காய வச்சிட்டு இருந்தேன். இப்போ அடிக்கடி வந்து சளி பிடிக்கிறதுனால கொஞ்சம் தொண்டை வந்து அப்பப்போ மாறிடுது. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேசும்போதே பார்த்தீங்கன்னா இருமல் வந்துடுது. அதனால் இடையிலே வந்து ஒரு மாதிரியாக தொண்டை வந்து கரகரன்னு சவுண்டு கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய பசங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எனக்கு ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னா அவங்களும் ரொம்பவுமே அப்செட் ஆகிடுவாங்க. அதாவது நம்ம வந்து
அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நமக்கு வந்துட்டு அவங்கள விட டபுள் மடங்கா ஆகும். அதே மாதிரி தான் பசங்களும் வந்துட்டு அழலாம் மாட்டாங்க. ஆனால் என்னென்னா ரொம்பவும் அப்செட் ஆகிடுவாங்க. அம்மா இப்படி இருக்கிறாங்களே, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்களே. எனக்கு வந்து கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் தான் என்னோடய பசங்க வந்துட்டு என் மேலே இவ்வளோ இது வச்சுருக்குறாங்க, அன்பு வச்சுருக்குறாங்க அப்படின்றதே எனக்கு புரிஞ்சுது. அவங்களுமே வந்து கொஞ்சம் வளர்ந்தாலுமே அவங்களுக்கு வந்துட்டு பாசம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா பசங்களை வந்து நம்ம கத்திக்கிட்டே இருப்போம் எப்போவுமே வந்துட்டு, அதை பண்ணாத, இதை பண்ணாத, இது ஏன் இப்படி பண்ணுற, ஸ்கூலில் ஏன் பிரச்சனை பண்ணுற, வீட்டில் ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கத்திக்கினே இருப்போம். ஆனால் வந்து அதெல்லாம் கத்துறதை விட, நம்ம கத்தி 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 போட்டு பேசுகிறத விட கொஞ்சம் சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்து அவங்களுக்கு வந்துட்டு புரிகிற மாதிரி சொன்னோன்னாலே புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பாக பேசுங்கம்மா அப்படின்னு என் பையனே வந்து ஒரு வாட்டி சொல்லியிருக்கான். நான் வந்து டென்ஷனில் வந்து கத்திடுவேன், திரும்ப திரும்ப இதையே பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அன்பாக சொன்னாலும் அவங்க திரும்பவும் அதை தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கடுப்பாங்க இல்லையா, அதனால் டென்ஷனில் கத்தி விட்டுறது. ஆனால் நீங்கள் அன்பாகவே சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லும்போது, சரி அவங்களே சொல்லும்போது நம்ம வந்து அப்படி கேட்டுக்கிறது கொஞ்சம் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்பவும் நம்ம பேரண்ட்ஸ் வந்து எப்படின்னா ரொம்பவும் கத்த கத்த வந்து பசங்களுக்கு வந்து நம்ம அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு மைண்டு வந்து அதில் தான் போகுமே தவிர அவங்களால வந்து படிக்க முடியாது, ஒரு இதில் வந்து ஈடு கொடுக்கவே முடியாது. அப்புறம் நிறைய பயந்துக்கிட்டே நம்மக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு மறைப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சமாவது ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது என்ன சொல்கிறது, கட்டுப்பாடே வளர்க்கணும் தான் பசங்களை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அவங்கள நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகிறதுல கொஞ்சம் ஒன்றும் தப்பு கிடையாது. என் பையனே வந்துட்டு நான் அந்த மாதிரி தான் வந்து, எனக்கு வந்து 2மே பசங்க தான், 2 பேருமே வந்து நான் அப்படி தான் வந்து வளர்த்துட்ருக்கிறேன். கொஞ்சம் கத்துவேன் தான், என்னையும் மீறி நான் வந்து கத்திருவேன் தான். அப்போ கூட அவங்க எதுவும் சொல்ல மாட்டானுங்க, கோவப்பட்டு போயிடுவானுங்க தவிர எதுவும் சொல்லவும் மாட்டானுங்க. ஆனால் இப்போ மாதிரியே அப்போவும் இருப்பாங்க, வளர்ந்ததுக்கப்புறமா இருப்பாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. அதனால் இப்போத்துலேருந்தே நம்ம வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்துட்டு அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கையை மீறி அவங்க வந்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் நமக்கு தான் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். மளிகை சாமான்லாம் நான் வாங்கும்போது 1 கிலோ 1/2 கிலோன்னு பாக்கெட் வாங்குவேன். நிறையா வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் வறுத்து வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. இல்லைனா சீக்கிரமாக பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் வந்து வறுத்தெல்லாம் வைக்க மாட்டேன். அப்படி இல்லைனா கூட காய கூட வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மழை டைம் வேறையா, அதனால் பூச்சி வந்து சீக்கிரமாகவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இந்த ரவையெல்லாம் பார்த்தீங்கன்னா வறுத்து வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. உடனே யூஸ் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாரத்தில் யூஸ் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போல்லாம் கடையிலேயே வந்து எவ்வளோ நாளாக ஆகுதுன்னு தெரியாது, நமக்கு எவ்வளோ நாள் ஆகுது வாங்கி வச்சுருப்பாங்க அப்படின்னு தெரியாது. அதனால் வந்து உடனே யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்குது அந்த மாதிரி நீங்கள் பொருள் வாங்குனீங்க அப்படின்னா, உடனே யூஸ் பண்ணுற மாதிரி பொருள் வாங்குனீங்க அப்படின்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா ஒன்று வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா வறுத்து அதை வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்படி இல்லைனா கூட இப்போல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு எல்லாருமே ஸ்டோர் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இந்த பயிறு பச்சையெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணவே மாட்டேன். அப்புறம் இந்த மசாலா பொடியும் நான் அவ்வளோவா வந்துட்டு வைக்கவும் மாட்டேன். இந்த மாதிரி தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணுவேன். எல்லாத்தையுமே அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குவேன். 1 கிலோ 1/2 கிலோன்ட்டு எனக்கு சீக்கிரமே அந்த மாதம் பூரா காலியாகிடும். வண்டு பிடிக்கிற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். இப்போ கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீட்டாக க்ளீன் பண்ணேன். இப்போ இப்படி தான் இருக்குது. மறுநாளே பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் வந்துட்டு அலங்கோலமாகிடும். அப்பப்போ வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். அந்த டிப்ஸே வந்துட்டு நான் உங்களுக்கு போக போக சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ வந்து என்னோடய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த ரேக் வந்து நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். பாட்டில்லாம் ஸ்டோர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, இது பாட்டில்லாம் வெயிட்டாக இருக்குது, இது தாங்குமா என்னன்ட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டதுக்கப்புறமா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ எதுக்கு அதையே போட்டு நினச்சிட்டு இருக்கிற, எனக்கு நைட்டெல்லாம் இதுதான் பயம், இது எங்கேயாவது கண்ணாடியெல்லாம் விழுந்துருமோ, கண்ணாடி பாட்டிலெல்லாம் விழுந்துருமோ அப்படின்ட்டு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமேட்டு வாரத்தில் ஒரு நாளாவது லாங் வீடியோ கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வந்து கண்டினியூஸாக நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்பவும் நன்றி. இந்த விலாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். விலாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.